அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 மாதங்களாகவே தென்னையோட தேங்காயோட விலை நல்லா இருக்கிறதுனால புதிய தென்னை மரம் நடுறதுக்காக நிறைய பேர் திட்டமிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் எந்த ரகம் நல்லது? என்னை பொறுத்தளவிலும் நம்ம எவ்வளோ தூரம் மெனக்கெடுவோம், நம்ம எவ்வளோ தூரம் அந்த விவசாயத்துக்காக நேரம் ஒதுக்குவோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஆசைப்படலாம். உதாரணத்துக்கு நான் தோட்டத்திலே இருக்கேன், நான் முறையாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிறப்ப குட்டை நெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டை வகை தென்னைக்கு நம்ம போகலாம். அது இளநீருக்காகவும் காய்க்காகவும் உபயோகப்படுற மாதிரி பச்சையாகவும் ஆரஞ்சு நிறத்துலேயும் இருக்கக்கூடிய வகையிலான காய்கள் கொடுக்கக்கூடிய மரத்துக்கு போகலாம். இல்லைங்க, என்னால் ஒரு வாரமாவது நான் பார்த்துக்க முடியும், கண்டிப்பாக நிச்சயம் வந்துடுவேன், கவனிப்பேன் அப்படின்னு சொன்னால் குட்டை மரங்களுக்கு போகலாம். எனக்கு பராமரிப்பு கொஞ்சம் குறைவுங்க, என்னால் அதிகம் பார்த்துக்க முடியாதுன்னு உங்கள் மனசு பட்டுச்சுன்னா நெட்டை குட்டைன்னு இருக்குங்க. 25 அடி உயரம் வரக்கூடிய வகையிலான மரம் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. அதுலேயும் பச்சை காய் இருக்குது, பழுப்பு நிற காய் இருக்குது, அதாவது ப்ரௌன் கலர் காய். இந்த மாதிரி 2 வகையில் போட்டுக்கிறது நல்லது. இல்லை என்னால் பார்த்துக்கிறது ரொம்ப சிரமங்கன்னு நடுவேன், ஆனால் எனக்கு அதிகம் தொல்லை தரக்கூடிய இல்லாமல் ஒரு நல்ல ரகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உயரமான நெட்டை மரங்கள் தான், நம்ம நாட்டு மரங்கள் தான் நடணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த வித்தியாசம்? ஆசைப்பட்டு நம்மளே பார்த்துக்க மாட்டோங்கிறப்ப குட்டை மரத்தை நட்டுட்டோம்னா வண்டு தாக்கம் அதிகமாக இருக்கும், அழுகல் அதிகமாக இருக்கும். அந்த மரத்தை குட்டை மரங்களை பொறுத்தவரை பிராய்லர் கோழி மாதிரி நம்ம தீனி கொடுக்க பெருசாகும். தீனி கொடுத்தா நல்லாயிருக்கும், தீனி கொடுத்தா தான் நமக்கு அது வெயிட் வந்தால் தான் நமக்கு லாபம். அது மாதிரி தான் எண்ணிக்கை அதிகம் வந்தால் தான் அது லாபம். ஒரு கண்ணோட ரேட்டே 600 ரூபாய் சொல்கிறாங்க. அந்த அளவு நம்ம கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம்னா அந்த மரம் எந்த விதமான நோய் எதிர்ப்பு தன்மையும் இல்லாதது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. அந்த மரம் நல்லா வளர்ந்த ஒரு 5 வருடத்து மரத்தை நீங்கள் குருத்து இருக்கு இல்லைங்களா, நம்ம கரண்டி வச்சு சொரண்டினா கூட சொரண்டிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எளிமையாக காண்டாமிருக வண்டோ சிவப்பு கூன் வண்டோ தாக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியான மரம். நாட்டு மரம் பார்த்திங்கன்னா உள்ள கட்டமைப்பு, நீங்கள் இந்த செங்கல் சூளைக்கு போகிறப்ப அறுக்கிறத பார்த்துருப்பீங்கள்ல, எவ்வளோ கடினமாக அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ நம்ம அந்தளவு கவனமாக நம்மளுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வைக்க வேண்டியது முக்கிய கடமை. அடுத்து முக்கியமானது நம்மளுடைய நிலத்தோட தன்மை. அந்த நிலத்தோட தன்மையில் தண்ணீர் போதுமான அளவு இருக்குது, முறையாக கொடுத்து என்னால் கொண்டு வர முடியும்னா குட்டை மரத்துக்கு போகலாம். தண்ணீர் அளவாக தான் இருக்குது அப்படின்னா நெட்டை மரம் தான் போகணும், அதாவது உயரமான நாட்டு வகை மரத்துக்கு தான் போகணும். நம்மகிட்டயே தண்ணி கம்மியாக இருக்குது, மோட்டரில் போரில் தண்ணி கம்மியாக இருக்குங்கிறப்ப குட்டை மரத்தை போட்டு அவதிப்படக்கூடாது. 3வது முக்கியமானது, என்னால் எவ்வளோ பணம் செலவழிக்க முடியும். முதல் 3 அல்லது 4 வருடங்களுக்கு அதுலேருந்து பலன் வராது. அப்படிங்கிறப்ப நான் முறையாக செலவழித்து கவனித்து கொண்டுட்டு வந்துடுவேன், என்கிட்ட பணம் இருக்குது நான் கொண்டு வந்துடுவேன்னா குட்டை மரத்துக்கு போகலாம். என்கிட்ட போதுமான அளவு பண வசதி இல்லை அப்படிங்கிறப்ப அல்லது அளவாக தான் கவனிக்க முடியுங்கிறப்ப நெட்டை மரம் தான் போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவுமே நீங்கள் ரகத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த தோப்புக்கு அந்த விற்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு எங்கே நெத்து வாங்கினாங்க, குறைந்தபட்சம் 25லேருந்து 30 வயதுள்ள மரத்துலேருந்து தானாக விழுந்த நெத்தை எடுத்து போட்டு நம்ம கண்ணு கொண்டு வரணும். அவசரத்துக்கு ஏதோ கிடைக்குதுன்னு எதையோ வாங்கி அவங்க நாட்டு போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். அந்த மரம் முழுசாக விளையாமையோ அல்லது முழுமையான பாலைகள் கொடுக்காமையோ உங்களுக்கு பின்னாடி இம்சை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவசரப்படக்கூடாதுங்க. தேர்வில் ஒரு நிமிஷம் நின்று யோசித்து நர்சரியை பார்த்து பேசிட்டு தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.